ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். அடித்தட்டு மக்களின் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான அடிப்படை கணிதம் கற்றுத்தரும் புதிய தொடர் காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 12. அம்மணி குடும்பம் நாடகத்தில் நடிப்பவர்கள் நந்தா நாகராஜன், ஷப்னம், அபி, ஹேமா, சுதா, நிரஞ்சன், ரக்ஷல்லா, தீபிகா. கணித ஆய்வும் நிபுணர் விளக்கமும் பேராசிரியை என் சங்கீதா. தயாரிப்பில் உதவி நந்தினி எஸ் மேனன். ஒளிப்பதிவு ஒளி தொகுப்பு இணை தயாரிப்பு பாலாஜி விஸ்வநாத். எழுத்து இயக்கம் தயாரிப்பு MS பெருமாள். அம்மணி குடும்பம் நாடகம். Token number 272, counter number 3. அண்ணே, காலேஜ் டைம் ஆச்சு, சீக்கிரம் கேஸ் எடுத்தானே. ஏன் அவசரம் உனக்கு புரியவே மாட்டேங்குது. அதுக்கு தானே தம்பி வந்திருக்கோம். ஒர்க் ஷாப்புக்கு லீவ் போட்டு உனக்காக தானே வந்திருக்கேன். செம் ஃபீஸ் கட்டுறேண்ணே, இன்னைக்கு கட்டலைன்னா கிளாஸில் விட மாட்டாங்க. காலேஜ் ஃபீஸுக்கு கரெக்டாக போன வாரமே பணம் எடுத்து வச்சிட்டேன் தம்பி. நீ அரியர்ஸ்ன்னு மேல் படிப்புக்கார கேட்டியா, அதுதான் கட்டணும்லப்பா. ஓ, அழுத்துக்கிறியோ? வேணாப்பா, அரியர்ஸுங்கிற மேல் படிப்புக்கு பணம் கட்ட வேண்டாம். இதோட நான் படிப்பு நிறுத்திக்கிறேன். உன் ஒர்க் ஷாப்பில் ஃபிட்ரு வேலை வாங்கி கொடு. இன்னொரு தடவை படிப்பை பாதிட்டு நிறுத்தினேன்னு சொல்லாத. காக்கி யூனிஃபார்ம் கதை என்னோட முடியட்டும்பா. நீ படிக்கணும், பட்டம் வாங்கணும், ஆஃபீஸர் உத்தியோகம் பார்க்கணும். 10 நிமிஷம் பொறுத்துக்க, பணம் வாங்கிட்டு புறப்படு. Token number 273, counter number 4. இப்போ தான் 273 வருது. நம்ம நம்பர் 298. இன்னைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடும். நான் காலேஜுக்காச்சும் போகிறேன், அட்டனன்ஸாவது கிடைக்கும். சாரிடா தம்பி, இப்படி பேங்க்கில் கூப்பன் ஃபில் பண்ணுறது, டோக்கன் வாங்குறது, பணத்தேனி வாங்குறதுலாம் எனக்கு தெரியானது தானே உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். டோக்கன் கொடு, நான் போய் கேட்டு பார்க்குறேன். Token number 274, counter number 3. சார், கேஷ் கொடுங்க. டோக்கன் 298. வெயிட் பண்ணு தம்பி, உன் டேர்ன் இன்னும் வரல. அர்ஜென்ட் சார். மிஸ்டர், இத்தனை பேர் வெயிட் பண்றோம்ல, முட்டிட்டு மோதிக்கிட்டு கவுண்டர் கிட்ட போறீங்க. இத நான் சினிமா தியேட்டர் கியூவா? உங்க வேலையை பார்த்துட்டு போங்க மேடம். இவ்வளோ இங்கே வந்துட்டாளா கோகிலா டீச்சர்? அப்படி சேர்ல போய் உட்காரு. வா இந்த பக்கம். எங்களுக்கு தெரியும். முரண்டு பண்ணாத, வா இந்த பக்கம். என்னடா தம்பி, ஏன் தகராறு பண்ற? வந்து உட்காருன்னு சொல்றாங்கல்ல. எனக்கு டென்ஷன் ஏற்றுக்குனே இங்கே வந்து நிற்கிறா. அண்ணே, நீ தானம்மா பணத்தை வாங்கிட்டு வா. நான் போகிற வழியில் மளிகை கடை சேட்டை கிட்ட படம் வாங்கிட்டு போகிறேன். என்னது? நீ ஒர்க் ஷாப் போகும்போது சேட்டை கிட்ட கொடுத்துருனேன். இதனடா புது பழக்கம்? ரொக்கம் கொடுத்து மளிகை சாமான் வாங்குற கடையில் பணத்தை கடனாக வாங்கிட்டு போகிற தப்புடா தம்பி. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஒவ்வொரு சாமான்லேயும் 5 ரூபா 10 ரூபான்னு அதிகம் வச்சுக்கிறான்ல. நம்ம பணம் ஆயிரக்கணக்கில் கொள்ளை வச்சுருப்பான். அதை நான் வாங்கிட்டு போகிறேன். நில்லு தம்பி, நானே உன்னை கேட்கணும்னு நினச்சேன். அன்னைக்கு கடன் சொல்லி அரிசி கூல்ட்ரிங்க்ஸ்னு வாங்கிட்டு போனியாமே? இல்லையே, சேட்டன் போய் சொல்லியிருப்பான். வியாபாரி போய் சொல்ல மாட்டான், வாடிக்கை போயிருமேங்கிற பயம் இருக்கும். நீ உண்மையை சொல்லு. என்ன அதட்டுறியா? கத்தாத, இது பொது இடம். பொது இடமா? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன போலீஸ்கார மாதிரி விசாரணை? எதுக்கு அரிசி வாங்கின? அதுவும் அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு பொய் சொல்லி. தினேஷ் கேட்டான், அவங்ககிட்ட பணம் இல்லையாம்மா, அதான் வாங்கி கொடுத்தேன். அது ஒரு தப்பா? உதவி செஞ்சது தப்பு இல்லை, ஆனால் நம்ம அம்மாவை கடங்காரியாக்கி வாங்கின பாரு, அது தப்பு, மகா தப்பு. இப்படி சின்ன சின்ன பொய்களில் ஆரம்பிச்சு தான் பெரிய பெரிய தப்புகளில் தள்ளி விட்டுரும் தம்பி. Token number 275, counter number 4. இப்போ தான் 3 நம்பர் தாண்டி இருக்குது. சிஸ்டம் ப்ராப்ளம் போல இருக்கு. சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் செந்திலா கிழிஞ்சது. பாவம் கேஷியர் என்ன பண்ணுவாரு? ஓ, தண்டபாணி சாரும் வந்திருக்கீங்களா? அட வாங்க டீச்சர், ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறீங்களாட்டிருக்கு. ஆமா, சுபாஷ் ஏன் முள்ளு மேலே நிற்கிற மாதிரி தவிக்கிறாரு? ஃபீஸ் கட்டணுமாமா, காலேஜுக்கு போகணும்ல மேடம். நான் ஒர்க் ஷாப்புக்கு 6 நாள் போகலைன்னா
சம்பள பணம் தான் நஷ்டமாகும். அவனுக்கு படிப்பே நஷ்டமாயிருமே மேடம். நீ புறப்படு சுபாஷ். தண்டபாணி சாருக்கும் சம்பளம் கட்டாக வேண்டாம். நான் இன்னைக்கு லீவு தான். போற வழியில உன் ஃபீஸை கட்டிட்டு ரசீதை பரிமளா அக்கா கிட்ட கொடுத்துட்டு போறேன். எங்களுக்கு தெரியும். தண்டபாணி சார் ஒரு நிமிஷம். கீதா, நான் பேங்க்ல இருக்கேன், அப்புறம் பண்றேன். எனக்காக எவ்வளோ சிரமப்பட வேண்டாம். ஏன்டா தம்பி முகத்தில் அடிச்சாப்புல பேசுற? அவங்களே உன் மேலே அக்கறை எடுத்து கேட்குறாங்கல்ல. அக்கறை என் மேலையா உன் மேலையா? ஏய் என்னடா சொல்ற? பார்த்தேனே, தேடி தேடி உனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் செலெக்ஷன் பண்ணி தரா. இப்போ உன் சம்பளம் கட்டாயிடக்கூடாதுன்னு கரிசனம் காட்டுறா. வழியை வந்து உதவி பண்ணுறா. அண்ணே நம்பாதானே, படித்தவங்க தான் இப்போ புதுசு புதுசாக ரூட் விடுறாங்க. சீச்சி, உனக்கு ஏன் தான் அவங்கள கண்டாலே ஆகலையோ? Token number 278. Counter number 3. என் டோக்கன் 280. 2 நிமிஷத்துல பணம் வந்துடும், அதை தர்றேன். வாங்கிட்டு நீ புறப்படு சுபாஷ். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. என்னம்மா தரப்போறதில்ல சார், இருந்து உங்ககிட்ட வாங்கிட்டு தான் போவேன். அரை மணி நேரம் கூட கடலை போடணும்னே, அதான். டேய் சும்மா இருடா தம்பி. எவ்வளோ வேணும் தம்பி? செம் ஃபீஸ் எவ்வளோ? 36,000. அது இப்போ என் கையில் இருக்குங்க. அப்புறம் அவன் மேல் படிப்பு அரியர்ஸுக்கு வேணும்ல. அரியர்ஸா? அண்ணே நான் புறப்படுறேன். அரியர்ஸா? அது மேல் படிப்பா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, அரியர்ஸ் மேல் படிப்பு தானுங்க. 1 வருஷத்தில் முடிச்சிருவானாமா தம்பி சொன்னாங்க. 1 வருஷம் என்ன 2 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் பணம் கட்டுறேன், தைரியமாக படிடான்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் இருங்க சார். சுபாஷ், நீ பிகாம் தானே, செகண்ட் இயர். எத்தனை அரியர்ஸ்? உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டேடே என்னது மரியாதை இல்லாம? எனக்கு தேவை மரியாதை இல்லை சார், பதில் சொல்லு சுபாஷ். எத்தனை அரியர்ஸ்? சொல்லேண்டா தம்பி, கேட்குறாங்கல்ல. 18. 18 அரியர்ஸா? செம்முக்கு செம் சுமையை ஏற்றிட்டே போனீன்னா முறிஞ்சு போகிறது நீ இல்லைப்பா, உங்கள் அண்ணன். நீ ஒழுங்கா படிக்கிறது இல்லைங்கிற விஷயத்த கூட தெரிஞ்சுக்காம அரியர்ஸ்னா மேல் படிப்புன்னு நீ சொன்னதை அப்படியே நம்பிட்டு. அப்படிங்களா? அரியர்ஸ்னா மேல் படிப்பு இல்லைங்களா? இந்த அப்பாவிய ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வருது? தம்பியை வையாதீங்க மேடம். நானும் காலேஜ் போயிருந்தா தெரிஞ்சு வச்சிருப்பேன். படிப்பு ஏறலன்னு பாதியில் நின்னது என் தப்பு தான். Token number 279. Counter number 4. அடுத்தது என் டோக்கன் தான். நான் கேஷ் வாங்கிட்டு வரேன். சுபாஷ், காலேஜுக்கு நீ என்னோட வர. உங்கள் ஹெச்ஓடியை பார்த்து பேசுகிறோம். எந்தெந்த சப்ஜெக்டில் நீ வீக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் கோச்சிங் கொடுக்குறேன், பயப்படாத. டியூஷன் ஃபீஸ்லாம் வாங்க மாட்டேன். இந்த செம்மில் நீ எல்லா அரியர்ஸையும் கிளியர் பண்ணுற. நீங்கள் ஸ்கூல் டீச்சரு, எனக்கு டியூஷன் எடுக்கவா? நான் போஸ்ட் கிராஜுவேட், அதுவும் காமர்ஸில். ஒழுங்கு மரியாதையாக என் கூட வர, என்கிட்ட படிக்கிற. பார்க்கலாம் பார்க்கலாம். வர்றேன், படிக்கிறேன், பாஸ் பண்ணுறேன்னு சொல்லு தம்பி. எனக்காக இல்லை, நம்ம அம்மாவுக்காக, அவங்க கஷ்டம் கவலை தீர்றதுக்காக. செய்வியடா தம்பி. கழுத்துக்கு ரெட்டை வடை செயின், கல்லட்டீலு, கைக்கு 4 வளைவீனு, சீரு சனத்தியமா வந்தவதான் கண்ணுண்ணா. அத்தனையும் இப்ப சாராய கடைக்காரன் சின்ன ஊடு உடம்புல மின்னுது. குடியை கெடுக்குன்னு எல்லா இடத்துலயும் எழுதி போட்டிருக்காங்களே, உங்க வீட்டுக்காருக்கு படிக்க தெரியாதா இல்ல படிச்சு பார்க்க நேரம் கிடைக்கலையாமா? என் தலையில எழுதி இருக்கிறது எப்படி படிக்க, என்னத்தை புரிஞ்சுக்க? ஆமா, இப்படி விதி மேல பழிய போட்டுட்டு நீங்க பாரு ஜமுக்குறீங்க. ஏமா, உங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்க மூத்த புள்ள தோல் கொடுத்துக்கலாம்ல. விவரம் தெரிஞ்சவர் தானே, அவங்க அப்பா பண்றது தப்புன்னு தட்டி கேட்டிருக்கலாம்ல. அவனுக்கு வேற வகையில போத காதலிக்கிறாங்களாமா, பெத்தவ கண்ணீரை துடைக்க நேரம் இல்லாம. அப்படியும் பெத்த பிள்ளைய விட்டு கொடுக்க முடியுமா? என் தாலி சங்கிலியை உருக்கி அவ மொஞ்சாதிக்கு பரிசும் போட கொடுத்தேன் சாமி. அது வேறையா? இன்னும் 2 வளவி இருக்கு. 3.5 பவுன் தேரு. இவங்க ஐயங்கண்ணுல படாம மறைச்சி வச்சு சிந்தாமணி அக்கா கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். தண்டபாணிக்கு கல்யாணம்னா பரிசம் போட, சின்ன மகன் அந்த நல்லவனுக்கு கல்யாணம்னா சின்ன மருமக காலத்துல ஓட்டு பெத்த கடனை தீக்க. எதுக்கு சொல்றேன், என் வீட்டு நிலைமை இதுதான். இதுக்கு மேலேயும் உன் தங்கச்சிய தண்டபாணிக்கு கட்டி கொடுக்கணுமான்னு யோசனை பண்ணிக்கோ. ஊடு தேடி வந்து சம்பந்தம் பேசுற, உங்ககிட்ட எதையும் மறைக்க கூடாது. வாரு, பணங்காசு நகை நட்டுன்னு எதையும் எதிர்பார்த்து நான் வரலம்மா. உங்க மகன் உழைக்க அஞ்சாதவர். எங்க அம்மா, என் அண்ணன், என் தம்பின்னு எல்லார்கிட்டையும் பாசம் காட்டுறவர். அப்படி ஒரு நல்ல மனுஷன் என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளையா வந்தா அவ வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்குமேன்னு தான் தேடி வந்திருக்கேன். அப்படியா கண்ணு? படிச்சவன் பர்சனாலிட்டியா இருக்கான்னு ஒருத்தனை கட்டிக்கிட்டு நான் கத்துக்கிட்ட பாடம். என்ன சொல்றது ஐயி? என் படிப்பு, என் உத்தியோகம், என் பெருந்தன்மை இது எதுவும் அவனுக்கு பெருசா தெரியல.
உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன பணைய வச்சு அவன் பணத்துல பொருளை திட்ட மாட்டான். என்னது? மகாபாரதம் தொடருதுமா. அழகான பொண்டாட்டிய பணைய வச்சு சூதாடுற பழக்கம் பாஞ்சாலி காலத்தோட முடிஞ்சு போகலமா. அடக்கொடுமையே. ஹரிச்சந்திரன் கதை மட்டும் என்ன, சந்திரமதியை ஏலம் போடல ராமச்சந்திரமூர்த்தி, பொண்டாட்டிய தீயில இறங்க சொல்லல. புராணங்களை நினைச்சாலே எனக்கு கொமட்டிக்கிட்டு வருது. அப்படி சொல்லக்கூடாது கண்ணு. எல்லாத்துலயும் நல்லது மட்டும் எடுத்துக்கோன்னு புரிஞ்சுக்கணும். உங்களை மாதிரி பொறுமை காக்க எனக்கு பிடிக்கலமா. ஒரே வருஷத்துல டைவர்ஸ் வாங்கிட்டேன். ஒரே ஒருத்த முன்னேறதுக்காக நான் பிறக்கல, ஊர் உலகம் நல்லா இருக்கணும் தான் நான் பிறந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதான் அநியாயன்னு வட்ட அங்கேயே தட்டி கேட்டு தண்டனை வாங்கி கொடுக்குறியாக்கு. இந்த ஊரோட நிம்மதியா வாழ விடாது தாயி. தெரியுமே, பெட்டிசன் பிரேமலதான்னு பட்ட பேர் வச்சாங்க. ரவுடிகளை விட்டு ஆசிட் ஊத்த வந்தாங்க. போலீஸ்ல பாதுகாப்பு கேட்டு வாங்கிட்டு தான் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கேன். அதனால தான் என் தங்கச்சியை ஹாஸ்டல்ல சேர்த்து படிக்க வச்சிருக்கேன். அவளுக்கு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை அமையணும். என் சம்பாத்தியம், என் சேமிப்பு எல்லாமே அவளுக்காக தான். நீங்க சரின்னு சொன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வசதியான வீடு வாங்கி வச்சிடுறேன். பயப்படாதீங்க, தண்டபாணியை பிரிச்சு தனி குடித்தன வச்சிட மாட்டேன். நீங்க, உங்க சின்ன மகன், உங்க வீட்டுக்காரர் திருந்தி வந்தான்னு சொல்லு. சரி, திருந்தி வந்ததும் எல்லாருமா அந்த வீட்டுல இருக்கலாம். ஒரே குடும்பமா, ஒத்துமையான குடும்பமா. என் புள்ள தண்டபாணி ஓடா உழைச்சி எங்க 3 பேர் உசிரையும் காப்பாத்திக்கிட்டு வரா. அவன் வசந்த குணம் இப்ப எங்களுக்கு இவ்வளவு பெரிய கௌரதியை தேடி தருதுன்னா நான் சொல்ல போறேன். அவன் வேலை முடிஞ்சு வரட்டும் தாயி. அவனை ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்றேன். கண்டிப்பா உன் தங்கச்சியை பார்க்க வரோம் மணி. நானே வந்து கூட்டிட்டு போறேன். அவ ஹாஸ்டல்ல பெர்மிஷன் கேட்டு வந்துடுறேன். கொஞ்சம் இருங்க. என்னத்த அவசரமா தேடுறகன்னு? அவ போட்டோ தான், இந்தாங்க. அம்சமாத்தான் இருக்குது பொண்ணு. அத்தை அத்தை வாரஞ்சிதா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்க. ஓ, மேடம் வந்திருக்காங்களா? வாங்க மேடம், இன்னைக்கு என்ன பஞ்சாயத்து? என்ன அடாவடிக்காரினே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? அப்பப்ப நல்ல விஷயத்துக்காகவும் தூது வருவேன். ஐ, யார் போட்டோ அத்தை? ஓ, இவங்க தங்கச்சி தானே? ஏன் எங்க அண்ணிதானான்னு கேட்க கூடாதா ரஞ்சிதா? முடிவே பண்ணிட்டீங்களா? அதெப்படி? நான் பொண்ணை நேரில் பார்க்கணும், கண்ணு காது எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும், திக்கு வாயான்னு தெரிஞ்சுக்க 4 கேள்வி கேட்கணும். எனக்கு ஓகேன்னா அப்புறம் அண்ணங்கிட்ட சிபாரிசு பண்ணணும். அதுக்கப்புறம் தானே எனக்கு அவங்க அண்ணி. நாத்தனார் ராஜிமா இங்க? பின்ன அத்தை வாயில்லா பூச்சி, அண்ணன் வெள்ளந்தி. நறுக்குன்னு கேட்க நாத்தனார் இல்லைன்னா அப்புறம் அந்த கல்யாணத்தில் என்ன இன்ட்ரெஸ்ட்டு? இது கூட செய்யாம அண்ணன் எடுத்து கொடுக்குற பட்டுப்படவைய சும்மா அலங்காரத்துக்கு கட்டிட்டு தாலி முடிய வந்து நிக்கிறதுக்கா நான் நாத்தனாரு? வரட்டும், வச்சுக்கிறேன் கச்சேரி. ரஞ்சிதா, என் தங்கச்சி தான் உங்க அண்ணனை கட்டிக்க போறா. அவகிட்ட வச்சுக்கமா உங்க கச்சேரிய. ஆளை விடுதாயி, நான் தப்பிச்சுக்கிறேன். இருகண்ணு, சமையல் ஆயிருச்சு, சாப்பிட்டு கிளம்பலாம். சம்பந்தம் பேச வந்த இடத்துல கை நினைக்க கூடாது. முதல் சாப்பாடே உங்க வீட்டுல நிச்சயதார்த்த விருந்துதான். வரேம்மா. ரஞ்சிதா, வரேன். பாட்டி, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க. எதுக்கு வேகாத வெயில விளையாடோன்னு தண்ணின்னு தவிக்கோன்னு. இந்தா எலுமிச்சம்பழம் கரைச்சது, உப்பும் சர்க்கரையும் போட்டிருக்கு, குடி, உடம்புக்கு நல்லது கண்ணு. தேங்க்ஸ் பாட்டி. தக்காளி சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன், சாப்பிட்றியா? ஐயோ பாட்டி, இது ட்ரிங்க்ஸ் பிரேக். ஜூஸ் குடிச்சிட்டல, லஞ்ச் பிரேக்ல தான் சாப்பிட வரும். எங்க டீம் வெயிட் பண்றாங்க. அடேங்கப்பா, பெரிய உலக கோப்பை கிரிக்கெட்டு. ஏங்கண்ணே, கையில வேப்பல கொத்தாட்ட புடிச்சுக்கிட்டு அம்மனிக்கு ஆடுவாங்களே, அந்த கூட்டத்தை எங்க காணோம்? சேர் கேர்ள்ஸா? நோ நோ நோ, எங்க டீம் ஆஞ்சநேயா டீம். ஐயோ, என்ன சுதா கண்ணே, எம்பிட்டு முத்து ஜெயிச்சிருக்க? சுதாக்கா பால் போட வரலையா? மாஸ்டர் சச்சின் இஸ் வெயிட்டிங். மட்டைய தொட்டவன் எல்லாம் சச்சின் ஆக முடியாதுடா. நான் ஆய் கட்டுவேன். சேலஞ்ச். தாராளமா வருவிடா தங்கம். நீதான் 3 வயசுல இருந்தே கிரிக்கெட் ஆடுறியே, பாட்டிக்கு கத்து தரியா சாமி? ஓகே பாட்டி, நான் ரெடி. நீங்க ரெடியா? இவர் பெரிய கோச்சு, பேட்டர்ஸன் கூட இல்ல, இவர் கத்து கொடுக்கறாராமா. வாடா இங்க முதல்ல. நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லு. கிரிக்கெட் டீம்ல மொத்தம் எத்தனை பேருடா? எப்பாடி, அப்படி ஒரு வாயாடி நாத்தனாரு, இப்படி ஒரு வல்லடி வம்பு மருமகன். எப்படிதான் என் தங்கச்சி சமாளிக்க போறாளோ? ஆன்ட்டி, நானும் ஒருத்திக்கு இருக்கேன். அத்தை வரட்டும், கவனிச்சுக்கிறேன். எம்மாடியோ. கண்ணு, நீ கவலைப்படாம போயிட்டு வா. இதுகளை அடக்கி வைக்கத்தான் நானும் இத்தனை நாள் ஆளை தேடிக்கிட்டு இருந்தேன். என் தண்டபாணி கல்யாணம் முடியிட்டு அவன் மொஞ்சாதி வந்து இவங்களை அடக்கி வைப்பா. வரேம்மா, வரேன் கண்ணுகளா. போயிட்டு வா தங்கோ. சுதா கண்ணு, அந்த ஃபேனை போடுமா, அப்படியே அந்த தலகாணியும் சித்தி பக்கம் தள்ளுமா. என்ன படுத்துட்ட? எந்திரிச்சு உட்காரு. முடியலத்த. சுதா, என் கண்ணு இல்ல, தலைவாணிய கொடுமா. மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நீ தூங்க கூடாது. கும்பகர்ண பாப்பா வேணாம். அடியே சூர்பனக, நீ கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டானா என் புள்ள? காது விடுங்க சித்தி, வலிக்குது. பாட்டி.
அடி ராஸ்கோலு, நீ ஏன் உட்காந்துட்ட? ஓடு போய் ஓடு போய் அலமாரி மேல பல்லாங்குழி இருக்கு பாரு, அப்படியே பக்கத்துல ஹார்லிக்ஸ் பாட்டில சோலி போட்டு வச்சிருக்க, எடுத்துக்கிட்டு வந்து உங்க சித்தி முன்னாடி உட்காரு. எடுத்துட்டு வரேன் பாட்டி. சித்தியை தூங்குட்றாத. கண்ணு ரஞ்சிதா, குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமா சாமி? சித்தி இந்தாங்க பல்லாங்குழி, நீங்களும் பாட்டி விளையாடுங்க. ஏன் நீ என்ன பண்ண போற? நான் நிரஞ்சனோட கிரிக்கெட் விளையாட போறேன். உட்காருன்னு சொல்ற? பொட்ட பிள்ளையா லட்சணமா வீட்டுக்குள்ள உட்காந்து விளையாடு. பல்லாங்குழி எனக்கு ஆட தெரியாது பாட்டி. ஆட தெரிஞ்சுக்கோ, பொம்பளை பிள்ளைக்கு அதெல்லாம் தெரியும்னு. எதுக்கு தெரியணும்? நாளைக்கே உனக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வெய்யி. போங்க பாட்டி. வெக்கத்தை பாரு, கேளுடி. மாமியா, நாத்தனா, ஓரகத்தி, கொழுந்த, மாமனாரை பெத்த அப்பத்தான்னு பெருசுஞ்சிருசுமா 27 உருப்படி இருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்துல சொல்லி வச்சாப்புல பசி எடுக்கு. மெத்துன்னு தோசையை ஊத்தி போடுற வேலை ஓன் தலையில விடியும். கடைசி மருமகள்ல எத்தனை கரண்டி மாவு எத்தனை தடவை மொண்டு கல்லுல ஊத்தணும். கண்ணு அடுப்புல இருக்கணும், கை தானா தோசை மாவு பாத்திரத்துக்குள்ள போய் வரணும். சிந்தாம செதறாம தோசை கல்லுல மாவை ஊத்தி அளவா வட்டமா பரத்தி விடணும். கை வளையணும் இல்ல, வணங்கணும் இல்ல. தோசைக்கல்லு விளிம்பு விட்டு வெளியே போகாம கரண்டி ஒரே எல்லைக்குள்ள சுத்தணும் இல்ல. பல்லாங்குழி ஆடிப்பாரு, கை அசையாது, தோல் குலுங்காது, உடம்பு வளையாது, மணிக்கட்டு மட்டும் தாளம் தப்பாம சுத்தி வரும். தோசையும் வில்லாம விரியாம வட்டமா வரும். மாமியா கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும்ல, உட்கார்ந்து ஆடி பழகு. பல்லாங்குழி ஆடுறதுல இவ்ளோ விஷயம் இருக்குதா அத்தை? நான் ஏதோ பொழுதுபோக்கா விளையாடுறதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பொழுதுபோக்கா? பொம்பளைக்கு பொழுது இருந்தாலும் அதை போக்குறதுக்கு விளையாடணும். மாவாட்டுறது, சப்பாத்திக்கு மாவு விசைறது, தோசை ஊத்துறது, சப்பாத்தி ஓடுறது எல்லாம் வட்டம், அளவு, பதம், உடம்புக்கு எக்ஸசைஸ் எல்லாம் தானே. சுதா, நீ சோழிகளை பிரிச்சு குழிக்கு 5 போடு சொல்ற. எல்லா குழியிலுமா பாட்டி? பல்லாங்குழி பலகைக்கு நேரம் உட்காரு. இந்த பக்கம் இருக்கு 7 குழி உனக்கு. எது பக்கம் சித்திக்கா? அப்ப பாதி வேலை குறைஞ்சிச்சு. நீங்க போடுங்க சித்தி. போட்டுற மகாராணி. உன் பக்கம் எத்தனை குழி? 7. குழிக்கு எத்தனை சோழி? 5. அப்ப 7 × 5 35. ஐ பெருக்கல் வாய்ப்பாடு. 35 70. இது கூட்டல் கணக்கு. இப்படியே விளையாட்டையும் கணக்கையும் சேர்த்தியே சொல்லி கொடு ரஞ்சிதா. ஐயோ, என்ன சுதா கண்ணே, எம்புட்டு முத்து ஜெயிச்சிருக்க? மொத்தம் 17 இருக்கு பாட்டி. அது உன் சம்பாத்தியம். முத்தா அள்ளி சொத்து சேர்த்து வச்சிருக்க. இப்ப நீ ஆடு ரஞ்சிதா. என்னத்த ஆட? 2 குழி எம்டி, அத்தனையும் இந்த சூர்பனக சூறையாடிட்டு போயிட்டா. நான் ஒவ்வொன்னா போட்டாலும் எனக்கு 2 4ன்னு தான் மிஞ்சும். சினுங்கிறத பாரு. எந்த குழிய முதல்ல அள்ளோன்னு, எதிராளிக்கு எத்தனை முத்தை விட்டு கொடுக்கணும், தனக்கு என்ன மிஞ்சுன்னு எல்லாத்துலயும் ஒரு கணக்கு இருக்குதுல்ல. அதை சின்னவளுக்கு கத்துக்கொடு. நிபுணர் விளக்கம் வழங்குவோர் கணித பேராசிரியை சங்கீதா மற்றும் உடற்கல்வி பயிற்சியாளர் சாவித்ரி. நேயர்களே, நம்ம தேசிய விளையாட்டுன்னு சொல்கிறேன் ஹாக்கியை விட நம்ம இந்தியாவில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கலேருந்து பல்லு போன தாத்தா வரைக்கும் விரும்பி பார்க்குற ஒரே விளையாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் தான். அடுத்த நாள் பப்ளிக் எக்ஸாம் கூட இருக்கும், அது கூட படிக்காமல் 2020 மேட்ச் பார்த்துட்டு ஃபெயில் ஆகிறவங்க பசங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி மளிகை கடைக்கு போன வீட்டுக்கார் என்னடா காணோன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. பெட்டி கடையில் நின்று மேட்ச் பார்த்துட்டு ஒய்ஃப்ட்ட திட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் சரி, இதை பற்றி மேக்ஸ் சொல்லித்தர நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம் நேயர்களே, கணக்குங்கிறது வெறும் 1 2 3 மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்லேயும் இருக்குது. கணக்குங்கிறது வெறும் 1 2 3 மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லித்தரக்கு தான் ரத்தினம் காலேஜில் விளையாட்டு ஆசிரியராக பணிபுரிகிற மிஸ்ஸஸ் சாவித்ரி மேடம் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம். வணக்கம். கிரிக்கெட் வந்து இப்போ உலகத்தில் எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய பெரிய வயசு இருக்கிறவங்க வரைக்கும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. மற்ற கேம்ஸ் மாதிரி கிரிக்கெட் வந்து எப்பவுமே விளையாடிட்டு இருப்பாங்க. மற்ற கேம்ஸ் எல்லாம் அந்த சீசன் வைஸ் தான் விளையாடுவாங்க. ஏதாவது ஒரு ட்ராஃபி மட்டும் வரும். ஆனால் இயர் ஃபுல்லாக விளையாடுறது கிரிக்கெட் மட்டும்தான். இப்போ கிரிக்கெட்டில் டோட்டலாக 16 பிளேயர்ஸ் இருப்பாங்க. அதில் 11 பிளேயர் தான் மெயின் பிளேயர்ஸ், ரிமைனிங் வந்து சப்ஸ்டியூட்டாக இருப்பாங்க. கிரிக்கெட்லேயும் சில கணக்குகள் இருக்குது. பிச்சோட லென்த் பார்த்திங்கன்னா 20 மீட்டர் இருக்கணும். அகலம் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் இருக்கும்.
அந்த பவுலிங் க்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா அதோட நீளம் வந்து 2 மீட்டர் இருக்கும். அந்த ஸ்டம்ஸ் ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அந்த ஸ்டம்ஸோட உயரத்து 3 ஸ்டம்ஸ் இருக்கும். அதோட உயரத்துக்கு வந்து 7 எவ்வளோ இருக்கணும்னா 71.1 சென்டிமீட்டர் இருக்கணும். அதோட டயாமீட்டர் அந்த குச்சியோட சுற்றளவுன்னு சொல்லுவோம், அது வந்து 3.49 சென்டிமீட்டர் இருக்கணும். பால் இருக்கும், கிரிக்கெட் பாலோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதனோட சுற்றளவு அது வந்து 22.4 சென்டிமீட்டர் இருக்கணும். அதோட வெயிட் வந்து அதனோட எடை பார்த்தீங்கன்னா 155.9 கிராம் இருக்கணும். அந்த பேட்டோட நீளம் வந்து 96.5 சென்டிமீட்டர் இருக்கணும். வேர்ல்டு கப்லலாம் வந்து 50 ஓவர் இருக்கும். இப்போ ஒரு சில மேட்சஸில் டெஸ்ட் மேட்சஸ் எல்லாம் 20 ஓவர்ஸ் வச்சுருப்பாங்க. அது அந்தந்த மேட்சஸ் பொறுத்து ஓவர்ஸ் வந்து குறைச்சிக்குவாங்க, எவ்வளோ வேணுமோ அதிகமும் பண்ணிக்குவாங்க. மேக்ஸிமம் 50 ஓவர்ஸ் வச்சு தான் விளையாடிட்டு இருக்காங்க எல்லா மேட்சஸுமே. இப்போது 50 ஓவர்ஸ்க்கும் ஒரு டைமிங்ஸ் இருக்குது. இப்போது 1.5 மணி நேரத்தில் முடிக்கணும், 1.25 மணி நேரத்தில் முடிக்கணும் அப்படின்ட்டு. இப்போது நம்ம இந்தியா டீம் வந்து 50 ஓவர்ஸை வந்து 1.25 மணி நேரத்தில் முடிச்சிடுறோம். அந்த டைமிங்ஸ்குள்ளே நம்ம முடிச்சிடுறோம். ஆப்போனண்ட் வந்து அந்த டைமிங்ஸ்குள்ளே அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த டைமிங்ஸ்குள்ளே முடிக்கல அப்படின்னா ஷார்ட்டேஜ் ஓவர்னு சொல்லிட்டு அந்த ஓவரை வந்து குறைச்சிருவாங்க. நம்ம வந்து 50 ஓவர் விளையாடிருக்கோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்க வந்து 45 ஓவர்லேயே அவங்களோட டைமிங்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 45 ஓவர் தான். 5 ஓவர் வந்து ஷார்ட்டேஜ் ஓவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு சில இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போது 50 ஓவரும் விளையாடிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங்ஸ்குள்ளே நம்ம முடிக்கல அப்படின்னா பெனால்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக ஈவன் ரத்தினம் டீமுக்கே ஒன்ஸ் அப்படி தான் ஆச்சு. இன்டர் ஜோன் மேட்ச்சில் அகெயின்ஸ்ட் எஸ்என்ஆர் கூட விளையாடும்போது நம்ம வந்து 25 ஓவர்ஸ் தான் வச்சுருந்தாங்க. 25 ஓவர்ஸில் நம்ம வந்து 159 ரன்ஸ் அடிச்சிருந்தோம். நம்ம 159 ரன்ஸ். ஆனால் அவங்க வச்சுருந்த அந்த ரூல்ஸ் டைமை விட அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டோம். அந்த 25 ஓவர்ஸ்க்கு அதிக டைம் எடுத்துக்கிட்டோம். அதே அகெயின்ஸ்ட் எஸ்என்ஆர் டீம் வந்து அந்த பர்டிகுலர் டைம்குள்ளே 25 ஓவர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்ம டீமை விட அந்த டீம் வந்து 155 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம 159 4 ரன் அதிகமாக நம்ம தான் வின் பண்ணிட்டோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவங்க டைமிங்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து அந்த டைம்குள்ளே முடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஓவர் பாயிண்ட்டு 6 ரன் கொடுத்து எஸ்என்ஆர் டீம் தான் வின் பண்ணுச்சு. அப்போ 155 ப்ளஸ் 6 பாயிண்ட்ஸ் 161 பாயிண்ட் அவங்க வந்து நம்மளை விட 2 ரன்ஸில் வின் பண்ணிட்டாங்க. அது மாதிரி சில ரூல்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது கிரிக்கெட்டில். இப்போது இதில் மேக்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இப்போது நான் சொன்னேன்ல அந்த 159 155 ப்ளஸ் அந்த போனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து போனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். 155 ப்ளஸ் 6 161 பாயிண்டில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேக்ஸ் வந்து அங்கே பர்டிகுலராக. நேயர்களே, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்ல ரோஹித் சர்மா மட்டும் பார்த்தீங்கன்னா 264 ரன் அடிச்சு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணாரு. இப்போ அந்த உலக சாதனையை வச்சு கணக்கோட பயன்பாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா 173 பாலுக்கு 264 ரன் அடித்தார். அதாவது 264 ரன்னில் மட்டும் அவர் 9 ஆறுகளும், அதாவது 9 பெருக்கல் 6 54 ரன்களும், அது போக 33 ஃபோர்ஸ் அடித்தார். அதாவது 33 பெருக்கல் 4 132 ஸ்கோர் அடித்தார். அது போக 1 ரன்னாவும் 2 ரன்னாவும் 78 ரன் ஸ்கோர் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா நேயர்களே, இப்போ அவர் 264ல் 54 கூட்டல் 132 கூட்டல் 78 264 ரன்கள் வந்து அவர் மொத்தமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நேயர்களே, இன்னைக்கு கிரிக்கெட்டோட முக்கியத்துவம் மற்ற விளையாட்டை விட இந்த கிரிக்கெட்டில் இருக்கிற இன்ட்ரெஸ்ட், அது போக முக்கியமாக கிரிக்கெட்டில் கணிதத்தோட பயன்பாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதி 12.